குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கேரளாவின் வயநாட்டில் 2024 ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு போல இப்போது மீண்டும் ஏற்பட்டிருக்கும் நிலச்சரிவு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மலையின் ஒரு பகுதி அடியோடு பெயர்ந்து சரிகிறது. சகதியுடன் கலந்து ஆழி பேரலை போல வழிநடுக இருந்த கட்டுமானங்களையும் ராட்சச வாகனங்களையும் வாரி சுருட்டி மூடுகிறது. இந்த கோர நிலச்சரிவின் நேரடி காட்சிகள் வெளியாகி நெஞ்சை பதற வைத்துள்ளன. கடந்த முறை நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டகை சூரல்மலையிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில்தான் இந்த கோர சம்பவம் நடந்தது. வயநாடு மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களை எளிதாக இணைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 8.73 கிலோமீட்டர் நீளத்தில் இரட்டை சுரங்கப்பாதை அமைக்கப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு பணிகள் துவங்கின. சுரங்கம் வேலை நடக்கும் கல்லாடி சைட்டில்தான் இப்போது நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலிருந்த தொழிலாளர்களின் குடியிருப்பு, வேலைக்கு தேவையான ராட்சத இயந்திரங்கள், வாகனங்களையும் நிலச்சரிவு மூடிவிட்டது. விரைந்து வந்த பேரிடர் மீட்புப் படையினர் நிலச்சரிவில் சிக்கிய 7 பேரை உயிருடன் மீட்டனர். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த கோர சம்பவத்தில் 3 பேர் மரணமடைந்தனர். அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டன. மேலும் சில தொழிலாளர்கள் நிலச்சரிவில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. அவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். சுரங்கம் தோண்டும் பணியில் ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டு இருந்தனர். மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. எனவேதான் ஸ்பாட்டில் நிறைய பேர் இல்லை. ஒருவேளை பணிகள் இன்றும் தொடர்ந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் உயிர் பலி நேர்ந்திருக்கும். நல்ல வேளையாக முன்கூட்டியே பணிகள் நிறுத்தப்பட்டன. கல்லாடி சைட் பகுதியில் நேற்று பகல் முதல் இன்று விடிய விடிய கனமழை அடித்து ஊற்றியது. கடைசி 24 மணி நேரத்தில் மட்டும் 250 மில்லிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்தது. இதுவே நிலச்சரிவுக்கு காரணம் என்கின்றனர். இன்னொரு பக்கம் சம்பவ இடத்தை பார்வையிட்ட கேரள அமைச்சர் சித்திக் இது மனிதனால் உருவான பேரிடர் என்று குற்றம் சாட்டினார். அதாவது சுரங்கம் வெட்டும் பணியை முறையாக மேற்கொள்ளவில்லை. வெட்டி எள்ளும் மண்ணை அதே இடத்தில் மலை போல் குவித்து வைத்திருந்தனர். அதை அப்புறப்படுத்தும்படி பலமுறை சொல்லியும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இதுதான் நிலச்சரிவுக்கு வழிவகுத்தது. சுரங்கம் வெட்டும் பணியை செய்தவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றார். கடந்த 2024 இதே ஜூலை மாதம் வயநாட்டின் சூரல்மலை, முண்டக்கை பகுதிகளில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அங்கிருந்த கிராமங்கள் மண்ணில் புதைந்தன. பலரும் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். 420க்கும் மேற்பட்ட உயிர்களை அந்த கொடிய நிலச்சரிவு காவு வாங்கியது. இன்னும் அதன் ரணம் மறையவில்லை. அதற்குள் இன்னொரு நிலச்சரிவு சம்பவம் இப்போது வயநாட்டை உலுக்கி போட்டு இருக்கிறது.